ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 வெங்காயம் எடுத்துகிட்டு துளி பீல் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 2 தக்காளி எடுத்துக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் மீடியம் சைஸ்ட் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் இதில் வந்து ஒரு மடக்கு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது வந்து அந்த சில்லி பவுட்ரு ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிவிட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து திருப்பி அது வற்றணும். ஸோ அப்போ நமக்கு வந்து தொக்கு ரெடி ஆயிரும். நம்ம வந்து கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ வந்து அது யூனிஃபார்மாக வெந்து வதங்கிடும். இப்போது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி. நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.